இந்தியாவுக்கு நன்றி சொல்லியிருக்கு ஈரான். ஈரானினுடைய தூதர் டாக்டர் முகமது ஃபத்தாலி எக்ஸ் வலைதளங்களில் இந்தியாவுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஈரானில் மக்கள் புரட்சி ஒன்று கிளம்புது. இதை அமெரிக்கா ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி நிறைய பொய் பிரச்சாரத்தை பண்ணி ஈரான் அரசாங்கத்தை எப்படியாவது கவிழ்க்கணும், அங்கே ஒரு ரெஜிம் சேஞ்சை நடத்தணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சி பண்ணாங்க. இதனால் அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த ஈரான் அரசாங்கம் நிறைய நடவடிக்கை எடுத்தாங்க. இது மனித உரிமை மீறலாக இருக்குது அப்படின்னு அமெரிக்கா ஈரான் மேல போர் தொடுக்கலாம் தயாரானாங்க. ஏன்னா அமெரிக்கா தான் மனித உரிமையை காக்கிறதுல உலகத்திலே முதல் நாடு பார்த்துக்கிடுங்க. அதனால தான் வெனிசுலாவில் போய் அதிபரை தூக்கிட்டு வந்தாங்க. அது ஒரு பெரிய காமெடி. அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு எங்கே என்ன வேணுமோ அந்த கார்டை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி ஈரானில் மனித உரிமை கார்டை பயன்படுத்தினாங்க. ஈரான் அரசாங்கத்திற்கு மேலும் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு இது சம்பந்தமாக ஈரானை எதிர்த்து ஒரு தீர்மானத்தை ஐநா சபையில் கொண்டு வராங்க. இந்த தீர்மானம் உள்நோக்கத்தோடு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட இந்தியா இந்த அமெரிக்க தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிக்காங்க. சீனாவும் இந்த அமெரிக்க தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிக்குது. ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை ஐநால இந்தியாவும் சீனாவும் சேர்ந்து எடுக்காங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்தியாவுக்கு நன்றி சொல்லியிருக்காரு ஈரானினுடைய தூதர் டாக்டர் முகமது ஃபத்தாலி. அதையும் தாண்டி அமெரிக்காவினுடைய அந்த மரபணு மாற்றப்பட்ட விவசாய பொருட்களை இந்தியாவுக்குள்ள அனுமதிக்கலன்ற ஒரே காரணத்துக்காக ரஷ்யன் ஆயில வாங்குதீங்க அப்படின்ற பேரில் 50% வரியை டொனால்ட் ட்ரம்ப் போட்டிருக்காரு. இன்னைக்கு உலகத்தில் எந்த நாட்டு மேலேயும் 50% வரி கிடையாது. ஆனால் இந்தியா மேலே இருக்குது. அப்படி இருந்தும் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி ஜிடிபி அப்படின்றது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையுது. இந்த எந்த விதமான ப்ரெஷருக்கும் இந்தியா அடிபணியாமல் இருக்குது. இதுவே ஒரு ஐரோப்பிய நாடு மேலே அமெரிக்கா அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2 நிமிஷத்தில் அவங்க சரணடைஞ்சிருப்பாங்க. ஆனால் இந்தியா பல மாதங்களாக எந்த விதமான அமெரிக்கன் ப்ரெஷருக்கும் இடம் கொடுக்காம அமெரிக்காவுக்கு எதிராகவே வாக்களிச்சிருக்கு. இந்த ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு நன்றியை ஈரான் இந்தியாவுக்கு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த். ஓஹோ